ஒரு ஃபுல் டே மீல் வித் ப்ரோட்டீனோட சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எவ்ரி மார்னிங் காஃபி தான் குடிப்பேன். ஆனால் இனிலேருந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூஸ்பெரி ஜூஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்பீஸ் அடை சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை மாவு இல்லாத நாட்களில் நைட்டு ஊற வச்சுட்டா காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். லஞ்சுக்கு சோயா சங்க், மஷ்ரூம் அண்ட் பன்னீர் மட்டர் சேர்த்து ஒரு வெஜ் புலாவ் தான் செஞ்சுருந்தேன். இது கூட ஒரு பாயில்ட் எக், அப்புறம் ரைத்தா. இந்த ரைத்தாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ரெகுலர் ரைத்தா மாதிரி இல்லாமல் இதில் நான் பொமோகிரானட்ஸ், அனியன்ஸ் அண்டு கியூக்கம்பர் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட ஃப்ரைடு பீனட்ஸ் கூட சேர்த்துருக்கேன். இந்த எல்லாத்தோடையும் ரெசிபி ஒரு டீட்டெயில் வீடியோவாக, லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நைட்டு டின்னருக்கு மறுபடியும் 2 சப்பாத்தி, அது கூட சிக்பீஸ் கிரேவி, அதாவது சன்னா. இது 1 பாட் ரெசிபி. இந்த சன்னாவை ஒரு மிக்ஸி, ஒரு குக்கர் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட ரெசிபியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன சேலஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.